Hi to all. இது ஒரு ட்ரஸ் ப்ராப்ளம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ஃபோர்ஸஸ் இன் த மெம்பர்ஸ் ஏபி, ஏசி அண்ட் பிசி ஆஃப் த ட்ரஸ். ஒரு ட்ரஸ் அப்படின்னு நம்ம எதை சொல்லணும்னா, மினிமம் 3 மெம்பர் அண்டு 3 ஜாயிண்ட் இருக்கணும். அதை தான் நம்ம வந்து ட்ரஸ் அப்படிம்போம். இது ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். பட் மெத்தடாலஜி என்னமோ பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் தான். பெரிய ப்ராப்ளத்துக்கும் சரி, பெரிய ப்ராப்ளத்துக்கு இதை விட எக்ஸஸாக வந்து லோடு ஆக்ட் ஆகிருக்கும் அண்டு மெம்பர்ஸ் வந்து இதை விட அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். பட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மெத்தடாலஜி தான். இந்த ப்ராப்ளம் பாருங்கள். பி டு சி, ஏ டு பி அண்ட் ஏ டு சி 3 மெம்பர் மொத்தம் இருக்குது. மெம்பர்னு நம்ம எதை சொல்கிறோம்னா, 2 ஜாயிண்ட்டை வந்து இணைக்கிற லைனை தான் வந்து ஆக்சுவலாக நம்ம மெம்பர் அப்படிம்போம். இதில் நமக்கு டீட்டெயில் கொடுத்துருக்குது. பி டு சிக்கு 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. பி ஆங்கிள் ஒரு 60 டிகிரி, சி ஆங்கிள் 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஏ பாயிண்டில் ஒரு 20 கிலோநியூட்டன் டவுன்வர்ட் ஃபோர்ஸில் லோடு ஆக்ட் ஆகுது. இப்போ நம்ம ஒவ்வொரு மெம்பரும் என்ன டென்சைலாக இருக்கா, லோடு அப்ளை ஆகிறனால இல்லை கம்ப்ரெசிவாக இருக்கா அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஆர்ஏ, ஆர்பி அண்ட் ஆர்சி இந்த 2 வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த வேல்யூ தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இந்த வேல்யூ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஆர்பி, ஆர்சி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, மொமெண்ட் எடுக்கணும். மொமெண்ட் எடுக்கிறதுக்கு மூலயமா நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அப்படி மொமெண்ட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஃபோர்ஸும் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து, அதாவது இந்த பாயிண்ட் பியிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ பி டு சி 5 மீட்டர் தெரிஞ்சிருக்கு. ஸோ ஆர்சி இன்ட்டு 5 மீட்டர் எடுத்துக்கலாம். மொமெண்ட்டோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்சி இன்ட்டு 5 மீட்டர் எடுத்துக்கலாம். அடுத்து ஏ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த 20 கிலோமீட்டர் ஃப்ரம் த லெஃப்ட்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்போ அதை முதல்ல கால்குலேட் பண்ணணும். ஒரு ஃபோர்ஸும் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் மொமெண்ட் எடுக்க முடியும். ஆர்பி அண்ட் ஆர்சி வேல்யூ தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்ம மொமெண்ட் கால்குலேஷன் பண்ண முடியும். மொமெண்ட் கால்குலேஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஜாயிண்ட்டையும் செப்பரேட்டாக, ஃபார் எக்ஸாம்பிள் ஜாயிண்ட் பி அண்ட் ஜாயிண்ட் சி செப்பரேட்டாக நம்ம எடுத்துகிட்டு அதுக்காக நம்ம அது இந்த ஜாயிண்டில் இணையிற ஒவ்வொரு மெம்பரும் டென்சைலாக இருக்கா, கம்ப்ரெசிவாக இருக்கா அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணுறோங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏபிசி அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிறோம். அந்த ஆங்கிளில் வந்து cos θ is equal to adjacent by hypotenuse. இது நம்ம பெறும்போது இந்த ட்ரெஸ் ப்ராப்ளம் ஃபுல்லாகவே வந்து நமக்கு இந்த cos θ ஃபார்முலாவே போதுமானது. adjacent by hypotenuse இது நம்ம ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் எந்த பாயிண்ட் எடுத்துக்கிறீங்களோ அது தீட்டாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்து ஆப்போசிட்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி எங்கே 90 டிகிரி அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கோ அந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற வேல்யூ ஹைபாட்டினஸ், பேலன்ஸ் உள்ளது அட்ஜசன்ட். இப்படி தான் நீங்கள் பிரிச்சுக்கணும். ஒவ்வொரு ஆங்கிள்லையும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ட்ரெஸ்லையும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணிங்கன்னா 180 வரணும். ஸோ அதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக தான் வந்து வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு. ஸோ இங்கே பாருங்கள், cos θ is equal to adjacent by hypotenuse, adjacent side AB and the hypotenuse BC. AB வேல்யூ நமக்கு unknown தெரியாது. BC வேல்யூ 5 மீட்டர் ஆல்ரெடி we know the given value. ஸோ தீட்டா வேல்யூ ஆல்ரெடி 60 டிகிரி எடுத்துக்கிறோம். ஸோ cos 60 is equal to AB divided by 5 மீட்டர். இதில் AB unknown மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு பேலன்ஸ் 5 மீட்டர் இன்ட்டு cos 60 எடுத்துக்கிறோம். ஸோ AB is equal to 2.5 மீட்டர். சிம்பிள் தாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா cos 60க்கு என்ன வேல்யூங்கிறத முதல்ல cos 60 அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கால்குலேட்டரில். சீக்வல் டு பண்ணிவிட்டு இன்ட்டு போட்டு 5 அப்படிங்கிற வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். சீக்வல் டு போட்டிங்கன்னா கரெக்டாக வேல்யூ வந்துடும். ஸோ நீங்கள் எதுவும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ AB is equal to 2.5 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நமக்கு என்ன தேவை, மொமெண்ட் எடுக்கணும். அந்த மொமெண்ட் எடுக்கிறதுக்கு பியிலேருந்து சி என்னன்ற டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிட்டனால இதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். ஏலேருந்து இந்த ஏ பாயிண்ட்லேருந்து ஃப்ரம் த லெஃப்ட் பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அதாவது இந்த 20 கிலோமீட்டர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே பாருங்கள், இதில் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஹிடன் லைன் எடுத்துக்கிறோம். அது 19 மென்ஷன் பண்ணிக்கிறோம். இப்போ ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடெல்லாம் மாறும். இது 90 டிகிரியாக இருக்கனால இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளது ஹைபாட்டினஸ், தீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் உள்ளது ஆப்போசிட் சைட், பேலன்ஸ் சைடு அட்ஜசன்ட் சைட். இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ஏ, பி அண்ட் ஓ மட்டும்தான். ஸோ எகெயின் அதே cos θ ஃபார்முலா, அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினஸ் ஃபார்முலா எடுத்துக்கிறோம். அட்ஜசன்ட் சைடு ஓபி நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ எடுத்தோம்.
தென் ஹைபாட்டனஸ் ஏபி. இதில் நமக்கு அன்னோன் வேல்யூ ஓபி மட்டும்தான், ஏன்னா ஏபி இப்போ தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ சிம்பிளி அப்ளை பண்ணுறோம். ஓபி வேல்யூ 1.25 ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். ஸோ இதெல்லாம் வந்து கால்சி ஒர்க் அவுட் தான். அண்ட் தென் இப்போ நமக்கு B2O எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு, ஆல்ரெடி B2C எவ்வளோன்னு தெரியும். ஸோ இதை வச்சுட்டு இந்த லெஃப்ட் ஹேண்டை 0 அப்படின்றத கன்சிடர் பண்ணிவிட்டு இங்கே இருக்க அப்வர்டு ஃபோர்ஸ் RCயும் டவுன்வர்டு ஃபோர்ஸ் 20 kN ஃப்ரம் த பி பாயிண்ட்டை நோக்கி நம்ம மொமெண்ட் எடுக்கிறோம். ஸோ மொமெண்டோடைய ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் RC இன்டூ 5 மீட்டர் minus 20 into 1.25 meter is equal to 0. 5 RC, இது ரெண்டே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா RC is equal to 5 kN. RC 5 kN தெரிஞ்சதுக்கப்புறம் பேலன்ஸ் என்ன இருக்குது, RB மட்டும்தான் இருக்குது. RB கால்குலேட் பண்ண என்ன பண்ணணும்னா, ரெண்டு சப்போர்ட் அப்வர்டில் இருக்கா, அப்வர்டில் இருந்தால் பாசிட்டிவ் சைன் போடுங்க, டவுன்வர்டில் இருந்தால் நெகட்டிவ் சைன் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ப்ளஸ் RB தென் ப்ளஸ் RC மைனஸ் 20. ஸோ இதில் நமக்கு தெரிஞ்சது RC ஆல்ரெடி தெரியும், அதுக்கு வேல்யூ அப்ளை பண்ணுறோம். RB மட்டும்தான் அன்னோன் வேல்யூ. அந்த RBயை வச்சுட்டு மித்தெல்லாம் சீக்வல் அந்த சைடு கொண்டு போகும்போது RB வேல்யூ 15 kN கிடச்சிருச்சு. இப்போ RC வேல்யூ 5 kN ஒரு சப்போர்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு, அனதர் சப்போர்ட் RB அதுவும் தெரிஞ்சிருச்சுனால டைரெக்டாக இனிமேல் நம்ம ஜாயிண்ட் கால்குலேஷனுக்கு போயிடலாம். ஸோ ஜாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் B எடுத்துக்கோங்க. ஜாயிண்ட் பியில் இந்த ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். முதல்ல வெர்டிக்கல் தனியாக எடுத்துக்கிறோம், ஹரிசாண்டல் தனியாக எடுத்துக்கிறோம். வெர்டிக்கல் பார்த்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் வெர்டிக்கலில் இந்த ஜாயிண்டில் என்னென்னலாம் இருக்குது. ஒரு ஜாயிண்ட் எடுத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க, ஜாயிண்ட் பி எடுத்துக்கிறீங்க. ஜாயிண்ட் பியில் எதெல்லாம் இதாகுது இணையுது, RB அப்படிங்கிற ஒரு வெர்டிக்கல் ஃபோர்ஸ் இருக்குது, அப்புறம் B2C ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இருக்குது, B2A ஒரு இன்க்ளைன் ஃபோர்ஸ் இருக்குது. ஒரு இன்க்ளைனில் எப்பயுமே வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் இருக்குது, ஒரு ஹரிசாண்டல் மெம்பர் இருக்குது. வெர்டிக்கல் எடுக்கும்போது சைன் தீட்டா சேர்த்துக்கணும், ஹரிசாண்டல் எடுக்கும்போது காஸ் தீட்டா சேர்த்துக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ சமேஷன் ஆஃப் வெர்டிக்கல் இஸ் ஈக்குவல் டு 0. என்னென்னலாம் வெர்டிக்கல் இருக்குது, RBங்கிறது ஒரு வெர்டிக்கல் இருக்குது. ஸோ 15ன்ற வேல்யூ, RBக்கு என்ன வேல்யூ 15ங்கிறது எடுத்துக்கிறோம். அப்புறம் B2C அது ஒரு ஹரிசாண்டல்னால அதை நெக்லெக்ட் பண்ணிடுங்க. ஒரு இன்க்ளைனில் எப்பயுமே ஒரு ஹரிசாண்டல் இருக்குது, ஒரு வெர்டிக்கல் இருக்குது. இது ஒரு ஒரு இன்க்ளைண்டை ஹரிசாண்டலாக கன்சிடர் பண்ணி ஒரு தடவை கால்குலேட் பண்ணிக்கணும். அண்ட் தென் வெர்டிக்கலாக கன்சிடர் பண்ணி வெர்டிக்கல் எடுக்கும்போது ஹரிசாண்டலாக கன்வெர்ட் பண்ணி அதை கால்குலேட் பண்ணும்போது எடுத்துக்கணும். காஸ் தீட்டா சைன் தீட்டாவை மட்டும் அப்ளை பண்ணால் போதும். ஸோ FAB sin 60 is equal to இந்த 15 வந்து equal to அந்த சைடு போகும்போது -15 ஆயிரும். FAB இருக்கும்போது sin 60, இந்த 60 இங்கே இருக்க வேல்யூ அப்படியே எடுத்துக்கிறோம். ஸோ -15 டிவைடட் பை sin 60. FAB 17.32 kN. மைனஸ் இருக்கு, மைனஸ்ன்றனால அப்ளை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. மைனஸ் இருந்ததுன்னா அது வந்து கம்ப்ரசிவ்னு அர்த்தம். அந்த மெம்பர் வந்து அதாவது இந்த FAB அப்படிங்கிற மெம்பர் வந்து கம்ப்ரசிவாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். தென் சமேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் எடுத்துக்கிறோம், ஹரிசாண்டல் வேல்யூ எடுத்துக்கிறோம். ஹரிசாண்டல் வேல்யூவில் என்னென்ன இருக்குது, RBயை நெக்லெக்ட் பண்ணிடலாம், BC எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது ஒரு காஸ் தீட்டாவில் எடுத்துக்கலாம். FAB காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. முதல்ல இந்த பாயிண்ட்டை கரெக்டாக எடுத்து எழுதுங்க. FBC ப்ளஸ் FAB காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. அப்புறம் FABயோட வேல்யூ என்ன இருக்குது, கம்ப்ரசிவ்னா நெகட்டிவ்னு சொன்னேன்ல. ஸோ நெகட்டிவ் 17.32. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ன்னு தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க, அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும், அது எல்லாருக்கும் கரெக்டாக இருக்காது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இருக்க மாதிரி அப்படியே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த FABயில் இருக்க ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வேணால் பண்ணிக்கலாம், இல்லை சீக்வல்ட்டுக்கு அந்த சைடாகவும் கரெக்டாக ப்ராப்பராக எடுத்துக்கலாம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ன்னு போடணுன்ற கூட நீட் இல்லை, இப்படியே மல்டிபிள் பண்ணி என்ன வேல்யூ வருதோ எப்படி இருந்தாலும் இந்த சீக்வல்ட்டுக்கு அங்கிட்டு தான் கொண்டு போக போகிறோம். ஸோ பாசிட்டிவ் தான் வரும். டென்சைல் 8.6 kN. இது முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் பியில் பார்த்தீங்கன்னா BC வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு, AB கால்குலேட் பண்ணியாச்சு. ACங்கிற ஒரு மெம்பருக்கு மட்டும்தான் இன்னும் கால்குலேட் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஜாயிண்ட் C போகிறோம்.
ஜாயிண்ட் சி எடுத்துக்கும் போது ஜாயிண்ட் சியில் என்னென்ன இருக்குது இந்த பாயிண்டில் ஆர்சிங்கிற ஒரு வெர்டிக்கல் பாயிண்ட் இருக்குது, பிசி வேல்யூ ஒரு ஹரிசாண்டல் மெம்பர் இருக்குது, ஏசி அப்படிங்கிற ஒரு இன்க்ளைன் மெம்பர் இருக்குது. ஏசிலையும் அதே மாதிரி எகைன் ஒரு வெர்டிக்கல் ஒரு ஹரிசாண்டல். வெர்டிக்கல் எடுக்கும்போது சைன் தீட்டா எடுத்துக்க போகிறோம், காஸ் தீட்டான்னு எடுத்துக்க போகிறோம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா இந்த லைன் எப்படி போகுதுன்னு பாருங்கள். எதை நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், கிராஃபில் என்ன பண்ணுவோம், ரைட் சைடில் போனால் அதை பாசிட்டிவ்னு எடுத்துப்போம், லெஃப்ட் சைடில் போனால் நெகட்டிவ்னு எடுத்துப்போம், அதே மாதிரி பாசிட்டிவ்னு எடுத்துப்போம், அதே மாதிரி நெகட்டிவ்னு எடுத்துப்போம். ஸோ இந்த லைனை பாருங்களேன் எப்படி போகுதுன்னு. லெஃப்ட் சைடில் போகுதா, அப்போ இது மைனஸ். இது பாருங்கள் அப்போர்டில் போகுதா, அப்போ பாசிட்டிவ். இது வந்து கிராஃபோட சென்டரில் மேட்ச் பண்ணிக்கோங்க, சும்மா ஒரு மைண்ட் மேப் தான், சென்டரில் மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஆர்சி ப்ளஸ் எஃப்ஏசி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. சைன் தீட்டாங்கிறது அப்போர்டில் போகிறனால பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம். ஆர்சி வேல்யூ தெரியும் 5 ப்ளஸ் எஃப்ஏசி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. எஃப்ஏசி இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 5 வந்து சீக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகிறனால -5 ஆயிரும். சைன் தீட்டா டினாமினேட்டரில் போகிறனால சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா -10. ஏற்கனவே சொன்ன மாதிரி மைனஸ் சைனை போடணுன்ற அவசியம் இல்லை. எஃப்ஏசி 10 kN கம்ப்ரசிவ் அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். தென் இங்கே பாருங்க மெம்பர் ஃபோர்ஸ் இன் தி மெம்பர் நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸ் டேப்லேஷன் எடுத்துக்கோங்க. ஏபி பிசி ஏசி எடுத்துக்கோங்க. நீங்கள் கால்குலேட் பண்ண வேல்யூ எடுத்துக்கோங்க. தென் அது கம்ப்ரசிவாக டென்சைலாக கம்ப்ரசிவாக என்ன கால்குலேட் பண்ணீங்க அதை போடுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டிராயிங் வரைஞ்சிக்கோங்க. டிராயிங்கில் நீங்கள் கால்குலேட் பண்ண ஆர்பி ஆர்சி வேல்யூ எடுத்துக்கோங்க. கம்ப்ரசிவ் நீங்கள் கால்குலேட் பண்ணது கம்ப்ரசிவாக இருந்ததுன்னா இந்த ஆரோ மார்க் ஒன்று நோக்கி ஒன்று வர மாதிரி வச்சுக்கோங்க. டென்சைலாக இருந்ததுன்னா ஒன்றை விட்டு ஒன்று விலகி போகிற மாதிரி போட்டுக்கோங்க. இவ்வளோதான் ப்ராப்ளம். இது இல்லாமல் இந்த ப்ராப்ளத்தில் வேறு என்ன கேட்கலாம் அப்படின்னா எக்ஸஸாக லோடு கொடுக்கலாம், எக்ஸஸாக மெம்பர் கொடுக்கலாம், அவ்வளோதான். பட் இதே தான் ரிப்பீட்டடாக செய்ய போகிறீங்க. பாருங்கள், ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்து வேணும் அப்படின்னாலும் கமெண்டில் போடுங்க. என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க பார்க்குறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.